இப்போ நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கும்போது, நீங்கள் ஒரு உணவு கட்டுப்பாடு அதாவது உதாரணத்துக்கு வந்து டீ குடிக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு திங்கக்கிழமை. நாளையிலேருந்து நாம் டீ குடிக்கக்கூடாது. நாளைக்கு காலையிலேருந்து நாளைக்கு நம்ம வந்து தூங்கி விழித்ததிலிருந்து நம்ம டீ குடிக்கக்கூடாது, காஃபி குடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அப்போது நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே நீங்கள் வந்து டீ குடிச்சிட்ருக்கூடாது. நாளைக்கு தானே நாளையிலேருந்து தானே நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க போகிறோம். நாளையிலேருந்து தானே நம்ம டீ காஃபி எல்லாம் குடிக்கக்கூடாது. இன்றைக்கி குடிக்கலாம்ல அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. என்றைக்கு நீங்கள் முடிவெடுத்தீங்க? ஞாயிற்றுக்கிழமை முடிவெடுத்தீங்க. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் முடிவெடுத்தீங்க. என்ன முடிவெடுத்தீங்க? திங்கக்கிழமை காலையிலேருந்து நாம் டீ காஃபி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிவெடுத்தீங்க. எப்போ முடிவெடுத்தீங்க? ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம். அப்போ நீங்கள் எப்போ இதை கடைப்பிடிக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை மத்தியானமே கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிடணும். உங்களுக்கு ஆனால் நெருக்கடி இல்லை. நீங்கள் திங்கக்கிழமையிலேருந்து தான் நீங்கள் டீ காஃபி குடிக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் முடிவெடுத்தது ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துலேருந்தே நீங்கள் என்ன பண்ணணும்? டீ குடிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வரும். அப்போவே நீங்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். டீ காஃபி குடிப்பதற்கான ஆசைகள் வரும், சந்தர்ப்பங்கள் வரும், வாய்ப்புகள் வரும். அப்போவே அதை தடுக்கணும். தடுத்து பழகணும். உங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை. நீங்கள் திங்கக்கிழமையிலேருந்து தான் நீங்கள் வந்து டீ காஃபி குடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை, ஒன்றும் கட்டாயம் இல்லை. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையே நாங்கள் குடிக்க போகிறதில்ல, மத்தியானத்துலேருந்து இனிமேல் நான் குடிக்க போகிறதில்லன்னு நீங்கள் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கல. இருந்தாலும் நீங்கள் திங்கக்கிழமையிலேருந்து தான் டீ காஃபி குடிக்க போகிறதில்ல. அதனால் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்தே மத்தியானத்துலேருந்தே உங்களுக்கு அதன் பிறகு எப்போ முடிவெடுத்தீங்களோ, எப்போ உங்களுக்கு நீங்களே வாக்குறுதி கொடுத்தீங்களோ டீ காஃபி குடிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானமே வாக்குறுதி கொடுத்துட்டீங்க. அதாவது நாளையிலேருந்து திங்கக்கிழமையிலேருந்து. இருந்தாலும் அதை எப்போ இருந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னா திங்கக்கிழமை மத்தியானத்துலேருந்தே கடைப்பிடிக்கணும். திங்கக்கிழமை மத்தியானத்துலேருந்தே நீங்கள் எப்போ முடிவெடுத்தீங்களோ அப்போ இருந்தே உங்களுக்கு டீ குடிப்பதற்கான ஆசை எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் தடுக்கணும். காஃபி குடிப்பதற்கான ஆசை உங்களுக்கு எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் திங்கக்கிழமையிலேருந்து உங்களால் டீ காஃபி குடிக்காமல் இருக்க முடியும். நாளைக்கு தானே நம்ம முடிவெடுத்தோம், இன்றைக்கி குடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா, டீ காஃபி குடிச்சிங்கன்னா உங்களால் திங்கக்கிழமையிலேருந்து நீங்கள் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது போல் அதை கடைபிடிக்க முடியாது. நீங்கள் முடிவு செய்தது போல் திங்கக்கிழமையிலேருந்து உங்களால் டீ காஃபி கடைபிடிக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானமே முடிவெடுத்தீங்க டீ காஃபி குடிக்கக்கூடாது. ஆனால் நாளைக்கு தானேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக டீ காஃபி குடிச்சிட்டு தான் இருக்கீங்க. உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. அப்போது ஒரு உறுதிமொழி எடுக்கும்போது நம்ம அதை சரியாக புரிஞ்சுக்கணும். நம்ம அதை எப்படி கடைபிடிக்கணும்? இப்போ நாளைக்கு நம்ம திங்கக்கிழமையிலேருந்து தானே நம்ம குடிக்கக்கூடாது. நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். என்னென்னா திங்கக்கிழமையிலேருந்து நாம் அந்த வாக்குறுதியை கடைப்பிடிப்போமா மாட்டோமா? இப்போ ஸ்ட்ராங்காக உறுதிமொழி கொடுத்துட்டோம். ஆனால் திங்கக்கிழமையிலேருந்து நம்மளால் இந்த வாக்குறுதியை கடைபிடிக்க முடியுமா? நமக்கு வாக்குறுதி கொடுத்தது மாதிரி நம்ம நடந்துக்க முடியுமா? அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரும். அதனால் அந்த சந்தேகமே வரக்கூடாது. நாம் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டோன்னா, நமக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துட்டோன்னா நமக்கு சந்தேகமே வரக்கூடாது. நம்பிக்கையோடு நாம் வந்து எப்போ உறுதிமொழி எடுத்தோமோ அப்போது நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துலேருந்தே நீங்கள் டீ காஃபி குடிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் அதை வந்து மென்மையாக தடை போடணும். அந்த ஆசைகள் வரும்போதெல்லாம் மென்மையாக தடை போட்டிங்கன்னா திங்கக்கிழமை காலையிலேருந்து உங்களால் எளிதாக நீங்கள் முடிவெடுத்தது போல், நீங்கள் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது போல் நீங்கள் எளிதாக டீ காஃபி குடிக்காமல் இருப்பது உங்களுக்கு மிக மிக எளிது. இப்படி தான் ஒரு வாக்குறுதியவே கடைப்பிடிக்கணும். நாளையிலேருந்து நான் படிக்க போகிறேன், அப்படி இன்றைக்கி நான் நல்லா விளையாட போகிறேன், நல்லா டிவி பார்க்க போகிறேன், நாளையிலேருந்து நான் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு பண்ணுறவங்களால கண்டிப்பாக எந்த வாக்குறுதியும் வேறு எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அதை உங்களால் நிறைவேற்ற முடியாது. அதனால் நாளையிலேருந்து நான் படிக்க போகிறேன் அப்படின்னா இன்றைக்கே படிக்க ஆரம்பிச்சிடணும். படிப்பதற்கான அந்த முயற்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிடும். எப்போ வேறு ஏதாவது டிவி பார்க்கலான்னு தோணுதில்ல, அந்த ஆசையை கட் பண்ணணும், அந்த ஆசையை கண்ட்ரோல் பண்ணணும். டிவி பார்க்கலாம், நாளையிலேருந்து தான் நம்ம படிக்க போகிறோம், இன்றைக்கி நம்ம டிவி பார்க்கலான்னு தோணும். அந்த டிவி பார்க்குறது தான் நமக்கு எதிரானது, மொபைல் ஃபோன் பார்க்குறது தான் எதிரானது. அப்போ இன்றைக்கே அந்த டிவி பார்க்கணுங்கிற ஆசை எப்போல்லாம் உருவாகுதோ அப்போல்லாம் தடுத்து படிக்க ஆரம்பிச்சிடணும். எப்போல்லாம் மொபைல் ஃபோன் பார்க்க தோணுதோ அப்போல்லாம் அதை தடுத்து படிக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் உங்களால் நாளையிலேருந்து ஒழுங்காக படிக்க முடியும். இப்படி தான் ஒரு உறுதிமொழியவே எடுக்கணும். இது எல்லா பயிற்சிக்கும் சரி. நீங்கள் என்னென்ன உறுதிமொழி எடுக்கிறீங்களோ, உணவு கட்டுப்பாடாக இருந்தாலும் சரி, படிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு பயிற்சி செய்கிறீர்கள், ஒரு தொழில் ஏதாவது ஒரு பயிற்சி, அல்லது உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை
நாளையிலேருந்து நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அதற்கான வேலையை எப்பொழுது நீங்கள் முடிவெடுத்தீர்களோ இன்றைக்கு இருந்தே அதை தொடங்கிவிட வேண்டும். இப்படி நீங்கள் பண்ணால் மட்டும் அப்போ இன்றைக்கே உங்களுக்கு அந்த நம்பிக்கை வருது. நாளைக்கு நான் அதை கடைபிடிப்பேனா, நான் வாக்குறுதி கொடுத்தது போல் நாளைக்கு நான் அதை கடைபிடிப்பேனா மாட்டேனாங்கிறது நமக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா அதை நம்ம இன்றைக்கே கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் ஒரு வாக்குறுதியை இப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும். இப்படி இல்லாமல் நாளைக்கு தானே, நாளையிலேருந்து தானே ஆரம்பிக்க போகிறோம், இப்போ இன்றைக்கி நாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், சுதந்திரமாக இருந்துக்கலாம், கட்டுப்பாடுங்கிறது நமக்கு இன்றைக்கி தேவையில்லை, நாளையிலேருந்து தானே நமக்கு கட்டுப்பாடு அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளை அது உங்களால் சாத்தியமே இல்லை. அது உங்களால் முடியவே முடியாது. அது தோல்வியில் தான் முடியும். அப்போ உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வராது. ஆமாம், நாம் இப்படி தான் முடிவெடுப்போம், கடைசியில் பார்த்தா நாளையிலேருந்து நான் ஒழுங்காக படிச்சிருவேன், நாளையிலேருந்து ஒழுங்காக பயிற்சி பண்ணுவேன் அப்படின்னு நம்ம முடிவெடுப்போம். கடைசியில் நம்ம தோற்று போயிடுவோம். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மனசு இதெல்லாம் மனசோட போக்கு, அதோட ஏன் அந்த மாதிரி சொல்லுது, அது வந்து இன்றைக்கி நமக்கு அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நாம் வழி நடத்துவது அப்படிங்கிறத இப்படித்தான் பண்ணணும். ஒரு உறுதிமொழி எடுக்கணும்னா அதை இப்படித்தான் கடைபிடித்தால் மட்டும்தான் உறுதிமொழிகள் வெற்றியடையும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.